நீங்க திரைக்கதை மன்னன் தான், ஆனா எனக்கு பிடிக்கல. பாக்யராஜ் எழுதிய படத்தின் கிளைமேக்ஸை மாற்றிய நடிகை. கிளைமேக்ஸ் மாற்றி எடுத்தால் தான் நடிப்பேன் என்று அவர் அறிமுகம் செய்த நடிகையே அவ்வாறு சொல்ல, கடைசியில் பாக்யராஜ் எழுதிய கிளைமேக்ஸ் காட்சி மாற்றப்பட்டு அந்த நடிகை சொன்ன மாதிரி படமாக்கப்பட்டுள்ளது. இந்திய சினிமாவின் திரைக்கதை மன்னன் என்று அழைக்கப்பட்ட பாக்யராஜ் எழுதிய கதையின் கிளைமேக்ஸ் தனக்கு சரியாக படவில்லை. இந்த காட்சியை மாற்றி எடுத்தால் தான் நடிப்பேன் என்று அவர் அறிமுகம் செய்த நடிகையே அவ்வாறு சொல்ல, கடைசியில் பாக்யராஜ் எழுதிய கிளைமேக்ஸ் காட்சி மாற்றப்பட்டு அந்த நடிகை சொன்ன மாதிரி படமாக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் பாரதிராஜாவின் உதவி இயக்குனர் என்றாலும் இந்திய சினிமாவில் திரைக்கதை மன்னன் என்று பெயர் எடுத்தவர் பாக்யராஜ். இயக்கம், நடிப்பு, இசை, திரைக்கதை ஆசிரியர், தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்ட இவர் காதல், ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட் என தனது படத்தில் அனைத்தும் இருப்பது போல் கதை அமைத்து அதில் வெற்றியும் பெறக்கூடியவர். இவர் திரைக்கதை எழுதி இயக்கிய பல படங்கள் திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு பாடமாக இருக்கிறது. தனது படங்கள் மட்டும் இல்லாமல் தனது சிஷ்யர்களின் படங்களுக்கும் கதை, திரைக்கதை எழுதிய பாக்யராஜ் பாண்டியராஜன் நடிப்பில் வெளியான ஓரிரு படங்களுக்கு கதை, திரைக்கதை எழுதியுள்ளார். அந்த வகையில் வெளியான ஒரு படம் தான் தாய்க்குலமே திரைப்படம். 1995ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் பாண்டியராஜன், ஊர்வசி, வினயா, வடிவேலு, சுந்தர்ராஜன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். கிரேசி மோகன் வசனம் எழுத பாக்யராஜ் இந்த படத்திற்கு கதை எழுதியிருந்தார். பாக்யராஜ் உதவி இயக்குனர் முருகேஷ் இயக்கிய இந்த படத்தில் ஊர்வசிக்கு தாயாகும் பாக்கியம் இல்லை என்று டாக்டர்கள் சொல்ல, இதை அவரிடம் சொல்லா கணவர் பாண்டியராஜன் நேபாளத்திற்கு ஒரு வேலைக்காக செல்லும் போது அங்கு வினயாவிடம் பழகி அவர் கர்ப்பமாகி விடுவார். அவருக்கு பிறகும் குழந்தையை ஊர்வசியை தத்தெடுக்கும் வகையில் செய்யும் பாண்டியராஜன் குழந்தையின் அம்மாவான வினயாவை சமையல்காரியாக வீட்டுக்கு அழைத்து வந்து விடுவார். ஒரு கட்டத்தில் சமையல்காரியான வினயாவுக்கு திருமணம் செய்து வைக்க ஊர்வசி முயற்சி செய்யும் போது உண்மை வெளிவந்துவிடும். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பது தான் இந்த படத்தின் கதை. இறுதியில் இரு மனைவிகளுடன் பாண்டியராஜன் வாழ்வது போன்று கதையை எழுதியுள்ளார் பாக்யராஜ். ஆனால் இதில் உடன்பாடு இல்லாத ஊர்வசி கிளைமேக்ஸை மாற்றுங்கள். அவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்துவிட்டு நான் குழந்தையுடன் வெளியே போவது போல் வைத்தால் தான் நடிப்பேன் என்று கூறியுள்ளார். ஊர்வசியின் பேச்சு பாக்யராஜ் காதுக்கு போக அவரோ மறுப்பு சொல்லாமல் அவர் சொல்வது போலவே படமாக்கும்பல் என்று கூறியுள்ளார். இப்படி கிளைமேக்ஸ் மாற்றி எடுக்கப்பட்டு வெளியான இந்த படம் பெரிய வெற்றியை பெற்றது. 1983ஆம் ஆண்டு பாக்யராஜ் இயக்கத்தில் வெளியான முந்தானை முடிச்சு என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமான ஊர்வசி இந்திய சினிமாவின் திரைக்கதை மன்னன் என்று பெயர் எடுத்த தனது குருநாதர் பாக்யராஜ் எழுதிய கிளைமேக்ஸையே மாற்றியுள்ளார்.